ஒரு காட்டிற்கு அருகில் 4 எருமைகள் நட்பாய் வாழ்ந்து வந்தன. ஒரு சமயம் சிங்கம் அந்த எருமைகளை தாக்கியது. ஆனால் எருமைகள் யாவும் ஒன்று சேர்ந்து சிங்கத்தை தாக்கியது. சிங்கம் ஒரு நயவஞ்சக ஓநாயிடம் உதவி வேண்டியது. ஓநாய் நயவஞ்சகமாய் ஒவ்வொரு எருமைகளிடம் போய் மற்ற எருமைகளைப் பற்றி பொய் பேசியது. ஓநாயின் எண்ணம் போல 4 எருமைகளுக்குள்ளும் பகைமை தோன்றியது. அவை பிரிந்து தனித்தனியாக மேய ஆரம்பித்தன. இதனை எதிர்பார்த்த சிங்கம் மகிழ்ந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எருமையை அடித்து கொன்று தின்றது. அதில் ஒரு பங்கை ஓநாய்க்கு சன்மானமாக கொடுத்தது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஒரு காட்டில் கிழச்சிறுத்தை ஒன்று வசித்து வந்தது. ஒருமுறை தனது குகைக்கு வாழிய காட்டு எலி ஒன்று விளையாடிக் கொண்டிருப்பதைக் கண்டது. அதனை பாய்ந்து பிடித்துவிட்டது. தனது உணவுக்கு பயன்படும் என்று எண்ணியபோது சின்ன கலைமான் ஒன்று துள்ளி ஓடுவதைக் கண்டது. சிறுத்தை உடனே காட்டு எலியை விட்டுவிட்டு வரிக்குதிரையை துரத்திப் பிடிக்க ஓடியது. வயதாகிவிட்டதால் கலைமானை துரத்திப் பிடிக்க முடியவில்லை. ஆனால் அந்தோ பரிதாபம், எலியும் அந்த இடத்தில் இல்லை. எலி தப்பியோடிவிட்டது. பேராசை பெருநஷ்டம். சிறுத்தை தனது செயலுக்காக வருத்தியது. இருப்பதாய் விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படாத.